அறிவை விதைத்து திறமையை வளர்த்து மாணவர்களின் குரலை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் ஒரு புதிய பயணம் இன்று தொடங்குகிறது. தேசிய வகை தொன்மை தொட்ட தமிழ் பள்ளியின் TVPSS-LTM முதல் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நான் ஸ்வேதா கோமகன். தேசிய வகை தொன்மை தொட்ட தமிழ் பள்ளியின் TVPSS-STKT-LTM ஒளி அலையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் தேசிய வகை தொன்மை தொட்ட தமிழ் பள்ளியின் வரலாறு என்னும் தலைப்பில் உங்களுடன் சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேசிய வகை தொன்மை தொட்ட தமிழ் பள்ளி 1915ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இப்பள்ளி ஓலை கூரையுடன் கூடிய எளிய குடிசை கட்டிடத்தில் இயங்கி வந்தது. அக்காலத்தில் வெறும் 20 மாணவர்கள் மட்டுமே கல்வி கற்றனர். தமிழ் மொழியில் அடிப்படை கல்வி கற்றிருந்த தோட்ட மேற்பார்வையாளர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். 1937ஆம் ஆண்டில் இந்தியாவின் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த திரு கே. பெரியண்ணன் அவர்கள் இப்பள்ளிக்கு தலைமையாசிரியராக பொறுப்பேற்றார். அவருக்கு உதவியாக மேலும் ஒரு ஆசிரியர் பணியாற்றினார். அவரது அர்ப்பணிப்பு மிக்க சேவையின் மூலம் பல மாணவர்கள் பின்னாளில் ஆசிரியர்களாகவும் பல்வேறு துறைகளில் உயர்ந்த பதவிகளை வகித்தவர்களாகவும் உருவாகினர். 1952ஆம் ஆண்டில் மாணவர்களின் எண்ணிக்கை 60ஆக உயரியது. 1959ஆம் ஆண்டிலிருந்து திரு பி. ராமசாமி மற்றும் திரு I.M. மாரியப்பன் போன்ற பல திறமையான தலைமை ஆசிரியர்கள் இப்பள்ளிக்கு தலைமையாசிரியராக பொறுப்பேற்றனர். 1961ஆம் ஆண்டிற்கு பின்னர் மலாய் மற்றும் ஆங்கிலம் மொழி ஆசிரியர்கள் உட்பட 7 ஆசிரியர்கள் இப்பள்ளியில் சேவையாற்றினர். 1976ஆம் ஆண்டில் KL குப்புங் பர்ஹாட் நிறுவனம் புதிய பள்ளி கட்டடம் அமைப்பதற்காக 2.62 ஏக்கர் நிலத்தை வழங்கியது. மலேசிய கல்வி அமைச்சின் உதவியுடன் 1982ஆம் ஆண்டில் இருமாடி கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராத உழைத்த மறைந்த திரு I.M. மாரியப்பன் அவர்களின் பங்களிப்பும் பெரிதும் பாராட்டத்தக்கது. புதிய பள்ளி கட்டடம் 7 அக்டோபர் 1983 அன்று அப்போதைய ஸ்லாங்கூர் முதல்வரான மாண்புமிகு டாக்டர் அபு ஹசன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8 அக்டோபர் 1983 அன்று திரு S. பழனியப்பன் அவர்கள் இப்பள்ளிக்கு தலைமையாசிரியராக பொறுப்பேற்றார். வகுப்பறை பற்றாக்குறை தீர்க்கும் நோக்கில் அவர் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக அனைத்து வசதிகளும் கூடிய கூடுதல் கட்டடம் அமைக்கப்பட்டது. 2004 முதல் 2006 வரை ஈஜோ மற்றும் சுங்கேபுலோ போன்ற நகரத்திலுள்ள மக்கள் இடம்பெயர்ந்ததன் காரணமாக மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இருப்பினும் 2008ஆம் ஆண்டில் புதிய பாலர் பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து பாலர் பள்ளி சிறப்பாக இயங்கி வருகிறது. தற்பொழுது பள்ளி நிர்வாகமும் பெற்றோராசிரியர் சங்கமும் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பதற்கும் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஒழுக்கம், கல்வி மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்களை உருவாக்குவதே இப்பள்ளியின் உயரிய நோக்கமாகும். இப்பள்ளியின் வரலாற்று சிந்தனை வாசகம்: எளிய குடிசையிலிருந்து உயர்ந்த கல்வி சாதனை பெற தலைமுறைகளை உருவாக்கி எதிர்காலத்தை படைப்போம். இத்துடன் விடைபெறுகின்றேன். நான் ஸ்வேதா கோமகன்.